உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா நமக்கு இவ்ளோ கஷ்டத்தை ஏன் கொடுக்க போறாரு? கஷ்டம் வரும்போதுதான் நம்பிக்கை அதிகமா இருக்கணும். ஐயா வாங்க வாங்க. வணக்கம் சாமி. வாங்க ஐயா வாங்க. நம்பிக்கையும் கடவுளும் வேற வேற இல்லம்மா. நல்லா இருக்கீங்களா சாமி? எனக்கு நம்பிக்கை அதிகம். நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல வந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டமோ? இல்ல, மனசு சஞ்சலப்படும் போதுதான் சாமியும் சாமியாரையும் மனுஷங்க தேடுவாங்க. அதனாலதான் கேக்குறேன். கஷ்டமில்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கு? ஐயா நீங்க வாங்க, உள்ள வாங்க. அண்ணா உள்ள கூட்டிட்டு போ, நான் குடிக்கிறேன். வாங்க கொண்டு சாமி. வரேன். வாங்க உட்காருங்க சாமி. என்ன ராமச்சந்திரா, உன் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்கம்மா. சாப்பிடுங்க ஐயா. அடிக்கடி வந்துட்டு போங்க ஐயா. கண்டிப்பா வரம்மா. ராகவா வா, சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 2 பேரும் வாங்க. கண்மணி வா. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இறை அருள். சந்தோஷமா இருங்க. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்திருக்கிறவன் தான் மனுஷன். சீக்கிரமே கெட்டது அழிஞ்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். காலம் உனக்கு எல்லாத்தையும் உணர்த்தும். ஓகே சாமி. மாறா வா, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன யோசிக்கிற? வா போங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருப்ப. கணவன் மனைவியா வாடுறது எப்படிங்கிறதுக்கு நீங்க 2 பேர் தான் உதாரணம். எப்படி? நன்றி சாமி. நல்லா இருங்க. எப்படி கரெக்டா சொன்னார் பாத்தியா? விஜி, ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கார்த்தி வா, 2 பேரும் சேர்ந்து ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கார்த்தி வா. ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இருங்க. கணவன் மனைவி தானே ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க ஏன் என் காலில் விழுறீங்க? ஐயா, இவங்க கணவன் மனைவிதான். என்னையா சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கிறதோட அர்த்தம் உனக்கு தெரியாதாம்மா? மச்சான் எங்க போறிய?
பிருந்தா வா கார்த்திக் வா. பிருந்தா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. ம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஐயா நல்லா இருங்க, நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. வா பிருந்தா. இந்த வீட்ல ஒருத்தன் கையால 2 தாலி ஏறி இருக்கு. அதுல ஒன்று தான் தழைக்கும், அந்த ஒன்று தான் நிலைக்கும். இத யாராலையும் மாத்த முடியாது. உன் குடும்பம் இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குது ராமச்சந்திரா. நீங்க என்ன நினைச்சாலும், எதுக்கு ஆசைப்பட்டாலும், என்ன நடக்கணும்னு விதி எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். இது உன் குடும்பத்துக்கான கஷ்ட காலம். அதுக்காக நீ கலங்காத. வீட்டுக்கு வந்த மருமக ஒருத்தி எல்லா கஷ்டத்திலையும் கூட இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்துவா. கடவுள் மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் உன் குடும்பத்துக்கு செய்ய நினைக்கிற நல்லத அந்த பொண்ணு மூலமா தான் செய்யும். ஐயா மோர் குடிச்சிட்டு போங்க. எல்லா பிரச்சனையும் முடியட்டும். சாப்பாடே சாப்பிடுறேன். வரம்மா. வர வாங்க ராமச்சந்திரன். சாமி. எல்லாருக்கும் வரேன். குளத்துல தண்ணி கலங்கியிருக்கும் போது எல்லாமே அழுக்காக தான் தெரியும் வீரா. கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு, எல்லா அழுக்கும் கீழே போய் தெளிவாகும். கடவுள் இவர் மூலியமா உன்னை தெளிவாக யோசிக்க சொல்றாரு. யோசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.